ஹலோ மக்களே. ஸோ உங்கள் வீட்டில் இப்போ ஒரு மேரேஜ் நடக்குதுன்னு வைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஒரு ரைட்டான வீடியோஸ் தான் இது. நம்ம வழக்கமாக சரி ஸ்டார் மெட்டல் ஹவுஸ் வந்து நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்திருப்போம். இன்னைக்கான வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேலே அலுமினி ஐட்டம் நிறையா இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஹோட்டலுக்கு தேவையான ஐட்டம் பிளஸ் வீட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த இடம் எங்க லொக்கேட் ஆகுதுன்ற வெளியே போய் நான் சொல்லிடுறேன். ஸ்டார் மெட்டல் ஹவுஸ் தியாகமில்லார் வீதி எக்ஸாக்ட் லொகேஷன் நீங்க பார்த்துட்டு தான் வருவீங்க. உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓனர் இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லி வர மக்களுக்கு ஒரு பெஸ்டா பிரைஸ்ல பண்ணி தர சொல்றேன் நானு. ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோஸ்குள்ள போலாம். எக்ஸாக்டா இந்த இடம் எங்க லொக்கேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இது வந்து தியாகமில்லார் வீதின்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த குபர் பஜாரோட மணிக்கூண்டு தெரியுதா? ஸோ அந்த மணிக்கூண்டுல இருந்து அப்படியே அந்த ரோடு வழியா நீங்க உள்ள வந்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ரோடு வழியா நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஸ்டார் மெட்டல் ஹவுஸ் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு போர்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர்டு கூட தான் இந்த கடையே இருக்குது. ஸோ கடை இவ்வளவு பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல வச்சிருக்காங்க. இதுக்குள்ள நிறைய ஐட்டமும் இருக்குது. உள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஸ்டார் மெட்டல் ஸ்டோர் 66 தியாகமில்லார் வீதியில் இருக்கிறோம். நம்ம வந்து ரெகுலராக நம்ம கடையை பற்றி கடையில் உள்ள மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இதில் ஒரு தொடர்ச்சியாக இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளாக அந்த அலுமினியம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன நமக்கு பொருட்கள் வீட்டுக்கு உள்ளது, ஹோட்டல் கமர்ஷியலுக்கு உள்ளது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் நம்ம இந்த இதில் வந்து வீடியோவில் கவர் பண்ணலாம். சில இப்போ பார்த்தீங்கன்னா இது அன்னக்கூடை தான். அன்னக்கூடையிலே வந்து இந்த ஹோல்ஸ் இது இப்போ அதிகமாக இந்த பிரியாணி செய்கிறதுக்கெலாம் இது வந்து நம்ம வடிக்கூடைன்னு சொல்லிட்டு இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வந்து அன்னக்கூடையில் ஹோல்ஸ் நம்மளே போட்டு கொடுப்போம். இப்போ வந்து ரெடிமேடாக இது வந்து லேத்துலேயே வந்து அப்படியே இது பண்ணதுனால இதில் வந்து அந்த சொரசொரப்பு நம்ம கையில் சொரசொரப்பு ஆகாமல் இது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இது அன்னக்கூடையில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸஸும் அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமாம் ஒரு இந்த மீன் வாங்குறவங்க அந்த இதுலேருந்து நம்ம எல்லா சைஸும் பெரிய சைஸ் வரைக்கும் ஹோல்ஸ் வச்சது இருக்குது, ஹோல்ஸ் வைக்காத இருக்குது. ஆமாம், இது வந்து அவங்களுடைய நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த அன்னக்கூடையை அவங்க வாங்கிக்கலாம். நிறைய அன்னக்கூடை இருக்குது போல. ஸ்டாக் இருக்குதுன்றதை பாருங்க. நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க. நீங்க லம்பா கேட்டாலுமே லம்பா தருவாங்க. இல்ல ஹோல்சேல் கேட்டாலும் ஹோல்சேல் பண்ணுவீங்க, ரீட்டைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே இட்லி பானை இது. ஆமாம், இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 36 நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 36ல் இது நமக்கு இதே மாடல் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் அவைலபிள். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 36, 54, 72, 90, 108ன்னு சொல்லிட்டு 250 வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே, அது வாங்குறது அதுல இருந்து. ஆமாம், அதெல்லாம் வந்து 250 அட்லீஸ்ட் ஒரே டைமில் உங்களுக்கு வந்து செய்யுது. ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம், பெரிய சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அப்படி என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த பிளேட்ஸ் வந்து பிளேட்ஸ் வீண் ஆகுது அப்படின்னா இந்த பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே அவைலபிள் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இட்லி பானையில் ஒரு தட்டு நமக்கு வீண் ஆகுதுன்னா இதில் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, ஆமாம், இந்த இதில் வந்து நமக்கு வந்து காம்பேட்டபிள். அதாவது இப்போ இந்த தட்டு எனக்கு வந்து ஓட்டையாயிடுச்சு கொஞ்ச நாள் யூசேஜுக்கு அப்புறம்னா இந்த தட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஆனால் இதில் அது கிடைக்காது. அது வந்து நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இதில் அங்கே இருக்கு. தனியாக வாங்கிக்கலாம். எத்தனை இது இந்த பானைகளில் வந்து தட்டு தனியாக கிடைக்காது. வாங்கும் போது என்ன தட்டோ அதை வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இட்லி பானையில் ஊற்றுறது பெனிஃபிட் இல்லை. இதில் இந்த இட்லி பானையில் இன்னொரு என்ன அப்படின்னா இதில் வந்து தட்டு இட்லி, நான்ஸ்டிக் தட்டு இட்லி, நான்ஸ்டிக் சாதா இட்லி, ஹாட் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி ஆஃப் இட்லிஸ் இதில் பண்ணலாம். ஓகே, ஆமாம், இதில் வந்து நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரே ஒரு ஷேப் மட்டும்தான் அவைலபிள். சரிங்களா? இதில் வந்து நமக்கு என்னென்னலாம் வந்து நம்ம இட்லி நம்ம மாடல்ஸ் நம்ம நினைக்கிறோமோ அந்த மாடல்ஸ் எல்லாமே இப்போ டை ரெடி ஆச்சு. ஓகே, அப்போ வந்து அந்த ஷேப்பு நம்ம ஹார்ட் ஷேப்பில் வேணும்னா இதில் நம்ம அந்த தட்டு நம்மகிட்ட சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் ஷேப்பில் இட்லி கொடுத்துடலாம். என்ன ஷேப் கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் வந்து இந்த தட்டு இட்லின்னு சொல்லிட்டு இது மினி இட்லி, இந்த மாதிரி நிறைய ஆமாம் மாடல்ஸ் வந்து என்ன மாடல்ஸ் கேட்குறாங்களோ நம்ம அது வந்து தட்டு வர வச்சு கொடுத்துடலாம். அடுத்தது என்ன பார்க்கணும்னா கடாய்ஸ், அதாவது நம்ம ரெகுலர் டெய்லி யூசேஜுக்கான கடாய்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு பேபி சைஸ்லேருந்து
சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும், இது கமர்ஷியலுக்கு உள்ள சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதோட ஸ்டாக் தான் உள்ள அதுல அது எல்லாமே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். கொஞ்சம் இல்லைங்க நம்ம கொஞ்சம் கனமா வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வெயிட்டா உள்ளதும் இருக்குது நம்ம கிட்ட. அப்புறம் இண்டோலியத்துல வேணும்னா இண்டோலிய கடாய்ஸ். ஓகே, இதுலயும் நிறைய ஐட்டம் வச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, இதுலயும் நிறைய வந்து மாடல்ஸ் இருக்கு. அது அவங்களுடைய நெசசிட்டிக்கு ஏத்த மாதிரி. இது வந்து இண்டோலியம் வார்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நூடுல்ஸ் எல்லாம் கடையில போடுறாங்களா, அதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த டீப் ஃப்ரைங் மாதிரி, அதாவது எண்ணெய் வந்து வடை சுட்டுட்டே இருக்கிறது, அதே மாதிரி முறுக்கு சுட்டுட்டே இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப நேரம் அந்த வானல் அது அடுப்புலயே இருந்துட்டு இருக்கும் போது அந்த இது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது. அது இல்லாம இதை வந்து ஒரு சிலர் ரிவர்ஸ்ல போட்டு இந்த நான் சப்பாத்தி இந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு இது நம்ம ஹேண்டில் இல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம டபரா தகடுல செய்யக்கூடிய கடாய்ஸ். இதெல்லாம் வந்து இண்டக்ஷன் பேஸோடய வந்துடுது. இப்போ நிறைய பேர் இண்டக்ஷனோட வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இண்டக்ஷன் பேஸோடையும் நம்ம கடாய் வந்துடுது. இது எல்லாமே இந்த அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே. இது எல்லாமே அலுமினியம். இதுலயே வந்து கொஞ்சம் அண்டி பெரிய சைஸு, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸு, சின்ன சைஸ் கீழே இருக்குது. ஓகே, ஸோ இதோட பெரிய சைஸ் தான் இங்கே மேலே. ஆமாம், இதனுடைய ரிப்ளிகா தான் பெரிய சைஸ் மேலே. வந்து வேலை ஸ்டார்ட் ஆகுது கேஜி கணக்கா இல்லை வந்து ஒரு பீஸ் கணக்கு தானே? இது வந்து இதெல்லாம் வந்து அதிகமா எடுக்கும் போது கிலோ ரேட்ல வரும். இது பாத்தீங்கன்னா கொலாண்டர், நம்ம அங்க ஃபர்ஸ்ட் பார்த்த அன்னக்குடையில ஹோல்ஸ் போட்ட கொலாண்டர்லயே அந்த வடிக்குடையில இது கொஞ்சம் பெரிய சைஸ், கமர்ஷியலுக்காக உள்ளது. அது அன்னக்குடையே எடுத்துக்கலாம், இது வந்து பெரிய சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எங்க ஃபோக்கஸ் பண்ணதோ இருக்குது இதுதானே? ஓகே, அதுல பெரிய சைஸ் கடாய் இருக்கு. அதுல கொஞ்சம் 20 கிலோ 25 கிலோ ஒரு மூட்டை சிப்பம் கூட நம்ம அதுல செஞ்சுக்கலாம். ஒரே டைம்ல இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது அந்த டைம்ல யூஸ் பண்ண ஒரு பால் இதுவா? இது வந்து டீ கட்டில்னு சொல்லிட்டு டீ கடையில வந்து இந்த சுத்தண்ணி ஊத்தி அந்த சூடா இருக்கும்போது அந்த இதுல ஊத்தி இது பண்றதுக்காக உள்ளது. இல்ல பால் வந்து பால் காய்ச்சி இது பண்ணிக்கலாம். அதுல நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது. சோ அலுமினியத்துல இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. இந்த ஐட்டம் மேல ஒரு கலரா இருக்குது, உள்ள ஒரு கலரா இருக்குது. இது வந்து மேல வந்து நம்ம 2 பாலிஷ் பண்ணிருக்கோம். அது ஆக்சுவலி உள்ள வந்து அந்த அளவுக்கு பாலிஷ் பண்ண முடியாது. வெளியில வந்து பாலிஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கு. குக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர்ஸ் 25 லிட்டர்ஸ் 70 லிட்டர்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டியில நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதாவது இப்போ கமர்ஷியலா வந்து நமக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ஒரே டைம்ல ஒரு 5 கிலோ 10 கிலோ நம்ம ரைஸ் இல்ல பருப்பு வைக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர்ஸ் ஒரே டைம்ல வந்து ஒரு 5 கிலோல இருந்து 10 கிலோ 20 கிலோ நம்ம செய்யறதுக்கு உள்ள குக்கர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி பாத்திர கடைன்ற கணக்குல தான் வருமா? இது வந்து கமர்ஷியல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துடும். நம்ம மீதி சின்ன ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் வீட்டுக்குள்ள யூஸ் இதுதான். இந்த ட்ரேல எதுக்கு வரும்? இது வந்து நம்ம மைசூர் பாக் ட்ரேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து அரிசி கொட்டி வச்சு ஆற வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இந்த சைஸஸ் ட்ரே அவைலபிள் இருக்கு. அது இல்லாம இதெல்லாம் பேக்கரி ட்ரே, கேக் செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் ட்ரேவும் அவைலபிள். பேக்கிங் கேக்கு அந்த மாதிரி இருக்கு. இந்த ட்ரே எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரே இருக்கு இதுல. இந்த ஐட்டம் எல்லாமே கவுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஆமா குண்டாங்க. இதெல்லாம் இது வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு நிறைய வந்து 50 100 எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது யூஸ் பண்றாங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி ஃபண்டு கிஃப்ட் ஆப்ஷனுக்கு நல்லா இருக்கும். புது மாடலா அவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். நம்ம இப்போ லாஸ்டா ஒரு ஐட்டம் பார்க்கணும். அதாவது இந்த குழிப்பணியாரன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கமர்ஷியலா யூஸ் பண்றதுக்கு, இது வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு 6 குழில இருந்தே இருக்குது அவைலபிள். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 60 70 ஆமா கடைகள்ல. இதுல ஸ்கொயர் மாடலும் அவைலபிள். இது ரவுண்ட் மாடல், ஸ்கொயர் மாடலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு.
இது வந்து எத்தனை குழி இருக்கு? இது வந்து 55, 60 என்ன சைஸ் கேக்குறோமோ 100, 120 அந்த மாதிரி சைஸஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஸ்டார் மெட்டல்லாம் என்ன, இங்க என்னென்னலாம் பண்றீங்க? இங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெயின் இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை ஜாமான்ல பித்தளை, சில்வர், அலுமினியம், அவங்க அந்த ஒரு மேரேஜுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அது இல்லாம ஒரு ரெஸ்டாரண்ட் சின்னதா திறக்கிறாரு இல்ல பெரிய லெவல்ல திறக்கிறாரு அப்படின்னாலும் அவங்களுக்கு தேவையான ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு டேபிள், சேர்ஸ், மற்ற எல்லா இதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி ஒரு ரெண்டட் ஒரு வாடகை பாத்திர கடை வைக்கிறாரு, அவருக்கு தேவையான அந்த அந்த இந்த டென்ட்டு, அதனுடைய அந்த மரம், அந்த ஜாமான் என்னென்ன ஐட்டம்லாம் அவருக்கு தேவைப்படுமோ அது எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது. அந்த வாடகை டபரா, பெரிய பெரிய டபரா, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. சோ இப்போ எது தேவையான ஸ்டார் மெட்டலுக்கு வரும். ஆமா, இது ஹோட்டல் ரிலேட்டடா இல்லாம மத்த எந்த ஒரு ரிலேட்டடாவும் நம்ம மேரேஜுக்கு எது இருந்தாலும் நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன்.